ஓகேப்பா. ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சைன் அண்ட் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்கு. This is very important problem. என்ன ப்ராப்ளம்னா, find the Fourier sine transform x power n minus 1 and Fourier cosine transform of x power n minus 1. ஸ்பெசிஃபிக்கா இதே மாதிரி கேட்பாங்க. n lies between 0 to 1. Hence show that 1 by square root of x is self reciprocal under both the transform. Both the transform na sine transform liye cosine transform liye. And அதை யூஸ் பண்ணி Fourier transform 1 by square root of மாறும். 3 கொஸ்டின் மறந்து. Fourier sine transform of x power n minus 1 கண்டுபிடிக்கணும். Fourier cosine transform x power n minus 1 கண்டுபிடிக்கணும். Then 1 by square root of x self reciprocal prove பண்ணணும். Then 1 by square root of mod x value also you can find out. இதுதான் கொஸ்டின். பெரிய கொஸ்டின், பட் ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப பெருசு. கொஞ்சம் we can start from formula itself. ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கன்சிடர் காமா இன்டர் இருந்து ஸ்டார்ட் பண்றப்பா. கன்சிடர் del 0 to infinity x power n minus 1 into e power minus isx dx. இந்த இன்டர்வல் இது காமா இன்டர்வல். இதுல இருந்து ஸ்டார்ட் x power n minus 1 e power minus isx. இதுல என்ன பண்றீங்கன்னா ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்றீங்க. இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். isx t ன்னு எடுத்துக்கங்க. put isx equal to t. அது t எடுத்துக்கங்க. அப்ப x வேணா t by is வரும். x equal to t by is. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா is dx equal to dt ன்னு வரும். is வந்து கான்ஸ்டன்ட், x டிஃபரன்ஸ்னா dx, t டிஃபரன்ஸ்னா dt. இந்த dx வந்து என்ன பண்ணா அந்த is வந்து டவுன்ல போடும். அப்ப dt by is. now you can substitute. லிமிட்ல சேஞ்சஸ் வராது. எப்படி சேஞ்சஸ் வராதுன்னு சொன்னீங்கன்னா, if x equal to 0 வந்ததுன்னா is into 0 0 0 equal to t. அப்ப t equal to 0 ஆயிடும். x equal to infinity இருந்தா t also infinity. அப்போ ஒரிஜினல் லிமிட் will get it will retain again. அதே லிமிட் திருப்பி வந்துருச்சு. therefore 0 to infinity x power n minus 1 e power minus isx dx equal to x தான் t by is வச்சிருக்கு இல்லையா, அப்ப t by s power n minus 1 into e power இந்த isx இருக்கு இல்லையா, அதை t ன்னு எடுத்திருக்கேன். அப்ப e power minus t is dx equal to dt by is. we are integrating with respect to t. t பொறுத்து தான் இன்டெகிரேட் பண்றாங்க. அப்ப t பொறுத்து இன்டெகிரேட் பண்றப்ப t இல்லாத குவான்டிட்டி இருப்பாரு. take it out. t இல்லாத குவான்டிட்டினா இந்த is power n minus 1 வெளியே வந்துடும். இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற is எல்லாம் வெளியே வந்துடும். மீதி இருக்கிறது 0 to infinity e power minus t t power n minus 1 dt. இந்த 3 ஸ்டெப்ஸ்ல டவுட் இருக்கா பாருப்பா, கேளுங்க. if any doubt arise the 3 steps. இந்த 3 ஸ்டெப்ல டவுட் இருக்கா பார்த்து கேளுங்க. இது கிளியர் ஆயிடுச்சுன்னா மீது காமா இன்டர்வல் ரிசல்ட் சப்ஸ்டிட் பண்ணிட்டு we can equate the real and imaginary part and multiply by root of 2 by pi, we get the answer. 3 steps. First step I will start from again. To start with the gamma integral 0 to infinity x power n minus 1 e power minus isx dt. இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். isx பல t, அப்போ x equal to t by s. அதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறேன். எல்லா வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் சப்ஸ்டிட் ஆல் த வேல்யூஸ் we are integrating with respect to t. t பொறுத்து இன்டெகிரேட் பண்ணா t இல்லாத குவான்டிட்டி s i இதெல்லாம் take it out. now the 0 to infinity e power minus t t power n minus 1 இருக்குல்ல, இது காமா n இருக்கு. காமா ஆஃப் n காமா இன்டர்வலுக்கான ஃபார்முலா இது காமா ஆஃப் n. அது போல you can write it as gamma of n. இந்த வெளியே இருக்கு பாருங்க, இது is பவர் 1, இது is பவர் n minus 1. ரெண்டுத்தையும் சேம் பேஸ் டிஃபரெண்ட் பவர் a பவர் x into a பவர் y னா a பவர் x plus y இந்த ஃபார்மேட்ல ஆட் பண்ணீங்கன்னா is பவர் n minus 1 plus 1, ஸோ is பவர் n ன்னு வந்துடும். இந்த ஓப்பன் பண்ண is பவர் n ஓப்பன் பண்ணீங்கன்னா i பவர் n s பவர் n into gamma of n. இந்த 3 ஸ்டெப்ல டவுட் இருக்கா பாருங்க. i பவர் n s பவர் n into gamma of n. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது x பவர் n minus 1 into e பவர் minus isx இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில்.
left hand side x power n minus 1 e power minus isx. Right hand side இருக்குது gamma of n I power n s power n. Any doubt arise? You can ask me. Doubt இருந்தா கேளுங்க. கிட்டத்தட்ட சம் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் ஈக்குவேட் பண்ணி ஒரு டேர்மால மல்டிப்ளை பண்ணா you get the answer. Yes, any doubt? Thank you. Next. The left hand side இருக்குல்ல என்ன இருக்கு x power n minus 1 e power isx. இந்த e power isx e power plus isx இருந்தா cos sx plus I sin sx. e power minus isx இருந்தா நடுவுல மைனஸ் வந்துரும். மைனஸ். ரைட் ஹேண்ட் சைடுல என்ன வச்சிருக்கேன்னா we are having function I power n s power n gamma of n. இப்போ I denominator இருந்தா வேல்யூ கிடையாது. bring it to the numerator. அப்ப I power minus n ஆயிடும். இந்த சப்போஸ் s power n numerator கொண்டு வந்தீங்கன்னா s power minus n வரும். gamma n ஆகும். அப்ப gamma n ஆவே இருக்கு. s power n we are keeping in the denominator. I power n only we are retaining the numerator. அப்ப I power plus n will become I power minus n. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்த e power minus isx ஓபன் பண்ணா என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டோம். cos sx minus I sin sx. நெக்ஸ்ட் இதுல I யோடைய போலார் ஃபார்ம் எழுதுறீங்க. I யோட போலார் ஃபார்ம் ஸ்கூலிங்ல படிச்சுட்டு இங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. I யோட போலார் ஃபார்ம்னா காஸையும் சைனையும் யூஸ் பண்ணி எழுதணும். r and theta ஃபார்ம். cos pi by 2 வந்து 1 0, sin pi by 2 வந்து 1. அப்போ காஸையும் சைனையும் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா cos pi by 2 0, 0 plus I into 1 I. Therefore this I is replaced by this value cos pi by 2 plus I sin pi 2. Why we are doing this? The left hand side we are having cos sx minus I sin sx. அதனால ஈக்குவேட் பண்ணால we are find out the Fourier cosine transform, Fourier sin transform, sin cosine தேவை. அதனால this I வந்து போலார் ஃபார்ம் மாத்துறோம். cos pi by 2 plus I sin pi by 2 whole power n. நெக்ஸ்ட் டிமாரிஸ்டர் அப்ளை பண்ணீங்கன்னா அந்த மைனஸ் வந்து will bring it down. cos n pi by 2 minus I sin n pi by 2. The left hand side x power n minus 1 cos sx minus I sin sx. So cos n pi by 2 minus I sin n pi by 2. Now equate the real and imaginary part. Left hand side ரெண்டு ஒரு இன்டகிரேஷன் இருக்குல்ல அது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க.
அப்போ 0 to infinity x power n minus 1 cos sx dx minus I into 0 to infinity x power n minus 1 sin sx dx. The right hand side, this gamma of n by s power n multiply within the bracket. Gamma of n by s power n to cos n pi by 2 minus I into gamma of n by s power n by s power n sin n pi by 2. Equate real and imaginary பண்ணீங்கன்னா ரியல் பார்ட் வந்து cos, இமேஜினரி பார்ட் வந்து I இருக்கிறது sin. அப்போ என்ன வரும்னா 0 to infinity x power n minus 1 cos sx dx equal to gamma of n by s power n cos n pi by 2 minus imaginary part இது x power n minus 1 sin sx minus minus cancel ஆகும் I cancel ஆகும். மீதிக்கு ரிசல்ட் x power n minus 1 cos sx dx equal to gamma of n by s power n cos n pi by 2 x power n sin sx dx equal to gamma of n by s power n sin n. The real part, இது imaginary part. இது வரைக்கும் டவுட் இருக்காப்பா? Any doubt? Yes, please check and tell me. Yes, any doubt? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரே ஒரு டேர்மால எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணும். என்ன சார் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மோ ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்மோ ஃபார்ம் வந்து இந்த ரூட் ஆஃப் 2/π இருக்கு பாருங்க, அது வேணும். ரூட் ஆஃப் 2/π root of 2/π இந்த 0 to infinity f of x cos sx dx இருந்தா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x னு வருங்க. பட் we are having 0 to infinity x power n minus 1 இதான் f of x இங்க. அப்போ f of x பதிலா இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு அடிஷனல் டேர்ம் வந்து root of 2/π மிஸ்ஸிங். அதனால both side can multiply. Both side can multiply by the root of 2/π. root of 2/π மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் x power n minus 1 equal to root of 2/π இந்த gamma of n by s power n into cos n pi by 2. The equation 1. Similarly, sin க்கும் can multiply by root of 2/π gamma of n by s power n sin n pi by 2. I mean the root of 2/2 term is missing. அதனால both side can multiply. இந்த பக்கம் மல்டிப்ளை பண்றேன், இங்கேயே மல்டிப்ளை பண்றேன். Here also can multiply. பண்ணி காட்டுறேன் பாருங்க, அப்பதான் வந்து இது ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து root of 2/π வேணும். அப்ப இதே மாதிரி root of 2/π இங்கே வரும். அப்பதான் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்மும் ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் root of 2/π இங்கேயும் ஒரு root of 2/π. Then only it will become root. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் root of 2/π 0 to infinity x power n minus 1 cos sx dx இருக்கு இல்லையா, அது வந்து ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x power n minus 1. செகண்ட் இருக்கு பாருங்க, அது வந்து ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x power n minus 1. ரைட் ஹேண்ட் சைடில் root of 2/π எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you get the equation 1 and 2.
So this is 1 and 2. We got the first question. First question on the Fourier cosine transform x per n minus 1. No. Fourier sine transform x per n minus 1. We found it. இப்போ ரெசிப்ரோக்கல் ப்ரூவ் பண்ணோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 by root of x is a self reciprocal and the Fourier cosine transform sine transform. x is replaced by 1 by 2 போடணும். இங்க இருக்கு என்ன ஃபைல் இருக்குன்னா n minus 1 இருக்கு. சரி n-க்கு பதில் n-க்கு பதில் ஆஃப் போட்டீங்கன்னா ஆஃப் மைனஸ் 1 அப்போ மைனஸ் ஆஃப் Fourier cosine transform x power minus of equal to is root of 2 by pi as it is. Gamma of n-க்கு வந்து gamma of எதை n-க்கு பதில் ஆஃப் போடுறீங்களா gamma of n-க்கு வந்து gamma of ஆஃப் by s power ஆஃப் n-க்கு பதில் ஆஃப் காஸ் n-க்கு பதில் ஆஃப் இது பை பையா இருக்கும் பை 2 அப்போ பை பை 4 ஆகும் காஸ் பை பை 4 வந்து 1 by root 2 இந்த காமா ஆஃப் ஆஃப் இருக்குல்ல அதுக்கு பேர் ரூட் பை இந்த ரூட் 2 பை ரூட் பை இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் root 2 by root பை by root s cos n pi by 4 it is 1 by root 2 root 2 cancel out 1 by square root of s. We are applying Fourier cosine transform 1 by square root of x equal to 1 by square root of s. Similarly சைனுக்கும் போட்டலாம் அவ்வளோதான் முடிஞ்சது. Fourier cosine transform 1 by root x கண்டுபிடிச்சாச்சு. Fourier sine transform 1 by root x you can find out. Next Fourier transform 1 by square root of mod x போடணும். இது அப்படியே எழுதுறீங்க. இதுதான் f of x. f of x பதிலா 1 by square root of mod x. 1 by root 2 pi into minus infinity plus infinity square root of mod x e power isx dx. This is as it is. Integration also as it is. Root of x இப்போ பிரிக்கிறீங்க ஆவணி ஆட் அண்ட் ஈவன் இது ரூட்டுக்குள்ள இருக்கிற மாடு மாட் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் காஸ் ஈவன் சைன் ஆடு ஈவன் டு ஈவன் ஆகிடும் ஆடு வேல்யூ போயிடும் ஆடை விட்டுருங்க ஈவனை மட்டும் வச்சுக்கோங்க அப்போ 2 into 0 to infinity square root of x cos sx dx. இதை கட் பண்ணிங்கன்னா 2 square root of 2 by pi 2 pi கட் பண்ணிங்கன்னா root of 2 by pi 0 to infinity 1 by root x cos. It is nothing but Fourier cosine transform of 1 by root x. It is nothing but Fourier cosine transform of 1 by root x. அப்போ 1 by root x க்கு வேல்யூ தான் we know it 1 by square root of s. That's it. I will show it from the beginning. You doubt on the கேளுங்க லைன் பை லைனா இதை பார்த்து ஃபார்முலா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. Take 2 minutes for each slide and if you have any doubt then next. The next last is the answer. மீதி இருக்குது அவ்வளோதான். write down this problem இதை நீங்களா ட்ரை பண்ணுங்க ஹோம்ஒர்க்கை.
Any doubt? Shall we move to the next problem? Oh, Yes, sir. okay. இதுல 4 டைப் ப்ராப்ளம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராப்ளம் இது. இதுல என்னென்ன இருக்குன்னா, எவால்வேட் தான் கொஸ்டின் பார்த்துருக்கேன். எதுவுமே ஒன்லி எவால்வேட் யூசிங் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கான். சம்டைம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். ஸோ யூசிங் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குன்னா, பார்ஸ்வால்ஸ் இனிக்வாலிட்டி ஞாபகத்தில் இருக்கு. வேற எதுவும் தேவையில்ல. அப்புறம் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ், ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். Students, you can remember it. கொஸ்டின்ல you have to check 3 things பா. ஞாபகம் வச்சுங்க, கிளியரா இதுல கண்டிப்பா சம் வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒண்ணுமே தெரியாதவங்க கூட இன்டெகிரேஷன் தெரியாத கூட ஈஸியா இதில் ஆன்சர் பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிளான இன்டெகிரேஷன். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் செக் பண்றீங்கப்பா. நியூமரேட்டர் செக் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் ஆர் எஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஏதாவது ஒரு டேர்ம் வந்துன்னா அது ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். எக்ஸ் ஸ்கொயர் ஆர் எஸ் ஸ்கொயர் வந்துன்னா ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் கேஸ் முடிஞ்சு. செகண்ட் கேஸ் வாங்க, டினாமேட்டர் செக் பண்ணு. டினாமேட்டர் செக் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான், எஃப் ஆஃப் எக்ஸ் அலோன். அதர்வைஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டூ டேர்ம் அதுனா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும், ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கும். Remember it. I'll explain one more time. Check the numerator. If the numerator contains either x square or s square அப்படின்றதுன்னா
கிளியர்? பேசுற கேக்குதாப்பா? ஹலோ, ஹரி கிருஷ்ணன், விஷால். ஹலோ. Yes, sir. Yes, sir. ஓகே, ஓகே. So we found two result. One is இங்க இந்த ப்ராப்ளம் வந்து கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ண ஐடென்டி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் we are using two function f of x and g of x. அதான் f of x தான் e power minus ax, g of x e power minus bx. By property இது பார்ஷால்ஸ் ஐடென்டிட்டி. பார்ஷால்ஸ் ஐடென்டிட்டி வந்து என்ன சொன்னா இன்டெக்ரல் f of x integral minus infinity plus infinity f of x whole square equal to integral minus infinity plus infinity f of s whole square of ds. லெஃப்ட் ஹேண்ட் சைடு dx, ரைட் ஹேண்ட் சைடு dx. அதே தான் இங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துரு ரெண்டு ஃபங்க்ஷன். ஸோ ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of x, ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் g of x into ds ஈக்குவல் டு இந்த 0 to infinity f of x into g of x. தம்பி இது வேற ஒன்றும் இல்லை, அந்த பார்ஷால் ஈக்குவல் தான் இந்த ஷேப்ல மாறி இருக்கு. நான் அப்படியே எழுதுறேன் பாருங்க. இப்படி வந்துருக்குண்ணா உங்களுக்கு f of x whole square of dx இல்லா இன்டெக்ரல் அதை இன்ஃபினிட் லிமிட் வந்து மைனஸ் அதுதான் இங்க பிரிஞ்சிருக்கு. எப்படி பிரிஞ்சிருக்குன்னா கீழே போட்டிருக்கேன் இல்லையா, f of x g of x இது வந்து இது சிங்கிள் ஃபங்க்ஷனா தான் f of x ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். டபுள் ஃபங்க்ஷனா f of x g of x. நீங்க சிங்கிள் ஃபங்க்ஷனா f of x எடுக்கலாம், டபுள் ஃபங்க்ஷன் அதனால சொல்றது புரியுதாப்பா? ஸோ டபுள் ஃபங்க்ஷன் எடுக்கும். Now substitute the values. என்ன வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்றீங்க பார்த்தீங்கன்னா இந்த e power minus ax ஓட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வேல்யூ, e power minus bx ஓட ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுமே we found it. இது இருக்கு இல்லையா, ரூட் ஆர் 2/π ரூட் ஆர் 2 a by s square plus a square b by s square plus a square. அதே தான் a by s square plus a square b by s square plus a square. ரைட் ஹேண்ட் சைடில் f of x equal to e power minus ax, g of x equal to e power minus bx. ரெண்டுமே எக்ஸ்போனன்ஷியல் சேம், பவர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆட் பண்ணிக்கிறீங்க. மைனஸ் காமனா எடுத்தா a plus b into x. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா ரூட் ஆர் 2/π ரூட் ஆர் 2/π மல்டிப்ளை பண்ணா 2/πன்னு வந்துடும். 0 to infinity as it is a b ab by s square plus a square s square plus b square into ds அப்படியே வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் 0 to infinity e power minus a plus b into x. அதை இன்டெகிரேட் பண்ணா e power minus of a plus b into x by a plus b minus of a plus b. அப்ளை இது அப்பர் அண்ட் லோவர் லிமிட். e power minus infinity பண்ணா 0 ஆயிடும், e power 0 பண்ணா 1 ஆயிடும். இப்போ பை மட்டும் இருக்கும். எங்கிருந்து சார் இந்த பை வந்ததுன்னா இந்த 2/π இருக்குல்ல, இது இந்த சைடு வந்துச்சு. அப்ப இந்த 0 to infinity ds by s square plus a square s square plus b square no change. இதுதான் கொஸ்டின். அவங்க கேட்கறதே எவால்வேட், இதுதான் எவால்வேட் பண்ண சொல்றான். எவால்வேட் பண்ணியாச்சு. ஆன்சர் பை பை ஏபி. e power minus infinity 0 ஆயிடும், e power 0 1 ஆயிடும், a plus b a plus b இருக்கும். அவ்வளவுதான். பை பை 2 of a plus b. ஏதாவது டவுட் இருந்தா கேள்வி தம்பி. சரி, நான் என்ன சொல்லி பார்க்குறேன். டவுட் இருக்கிறேன். ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், டெஃபினட்டாக வரும். ஒரே சின்ன பொண்ணு போகும். Take 2 minutes time and ask your doubt.
அந்த எஸ் வந்து டம்மியா கன்சிடர் பண்ணலாம். தட் இஸ் எஸ் பதிலா எக்ஸ் போட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும், அவ்வளவுதான். டாக்டருக்கும் சொல்லுங்க, டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. we'll go to the next problem. Any doubt? Shall we move to the next problem? Yes, sir. Okay. இதே மாதிரி 2 ஹோம்ஒர்க் வருப்பா. நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஏ அண்ட் பி வேல்யூ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏக்கு பதிலா என்ன இருக்கு, பிக்கு பதிலா இருக்கு. யூஸ் பண்ண ப்ராப்ளத்திலேயே ஏ அண்ட் பிக்கு சர்டன் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி வில் கெட் தி ஆன்சர். பாருங்க, அங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் தானே இருந்தது. ஏ ஸ்கொயர் பதிலா 2 ஸ்கொயர், பி ஸ்கொயர் பதிலா 5 ஸ்கொயர். அப்ப ஏக்கும் பிக்கும் 2 and 5 போட்டீங்கன்னா ப்ரீவியஸ் ரிசல்ட் இருக்குல்ல, dx by x square plus a square, dx by x square plus b square equal to pi by 2ab into a plus b. a க்கு பதிலா 2 b க்கு பதிலா 5, 2 into 5 10, 10 into a plus b 7. அதை 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்க, ஃபைனல் ஆன்சர். therefore 5 by 140 இந்த ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, a க்கு பதிலா 2 அப்படியே தான் இருக்கு, b க்கு பதிலா 1 ஆயிடுச்சு இந்த क्वेश्चन. அப்ப 5 by 12 இருக்கு. அதே ஆன்சர், அதே ப்ரொசீஜர். ஏ அண்ட் பிக்கு பதிலா வேல்யூ மட்டும் மாத்துறீங்க, இல்ல ஆன்சரை எழுதிட்டு ஏ அண்ட் பி வேல்யூ சப்ஸ்டிட் பண்றீங்க. எப்படின்னா போட்டுக்கோங்க, போட்டீங்கன்னா முடிஞ்சது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எவால்வேட் இன்டர்வல் 0 to infinity x square dx by x square plus a square x square plus b using transform. Any one of you please identify numerator x square இருந்தா cosine யூஸ் பண்ணுமா sin யூஸ் பண்ணுவோமா? Any one of you tell me பா. நியூமரேட்டர்ல x square இருக்கு, அப்ப sin யூஸ் பண்ணுமா cosine? விஷால், ஹரிகிருஷ்ணன், சொல்லு. வெரி குட். அவ்வளவுதான். நியூமரேட்டர்ல x ஸ்கொயரோ s ஸ்கொயர் இருந்தா sin யூஸ் பண்ணோம். டினாமினேட்டர் செக் பண்றேன். டினாமினேட்டர்ல டபுள் ஃபேக்டர் x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் அண்ட் x ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்படி டபுள் ஃபேக்டர் இருந்தா you can take it as f of x and g of x. ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், ஒன்னு e power minus ax, இன்னொன்னு e power minus bx. அவ்வளவுதான். இப்போ ஃபோரியர் சைன் டிரான்ஸ்ஃபார்ம் e power minus ax equal to sin இருந்தா நியூமரேட்டர் s வந்துரும், root of 2 by s by s square plus a square. ஃபோரியர் சைன் e power minus bx, அப்ப s by s square plus b square. these two results you should know, இது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ப்ராப்பர்ட்டி பை பார்ட்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் எஸ் ஹோல் ஸ்கொயர், அப்போ எஃப் ஆஃப் எஸ் ஜி ஆஃப் எஸ்ஸாக பிரிச்சுக்கிறேன். இனிக்வாலிட்டி வந்து லிமிட் வந்து மைனஸ் இன்பிட்டி பிளஸ் இன்பிட்டி, இந்த பக்கம் ஒரு மைனஸ் இன்பிட்டி பிளஸ் இன்பிட்டி இருக்கும். அடுத்து 2 காமன் எடுத்துனா ஈவன் ஆகிடும். ஈவனாக இருக்குன்னா 2 காமன் எடுக்கிறாங்க, 2 கேன்சல் ஆகிட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டிட்யூட் ஆஃப் வேல்யூஸ், ரூட் ஆஃப் 2 by எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இங்க s by s square plus b square, root of 2 by pi, root of 2 by pi ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்ப 2 by pi ஆயிடும் லெஃப்ட்ல. ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா முன்ன பண்ண அதே தான், ஒரு சேஞ்சஸ் இல்லை. e power minus ax and e power minus bx ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா e power minus of a plus b into x. அதை இன்டகிரேட் பண்றீங்க, e power minus of a plus bx by minus of a plus b. அப்படி இது 0 to limit infinity, e power minus into 0 ஆயிடும், e power 0 1 ஆயிடும். லாஸ்ட் சம்க்கு என்ன பண்ண அதே தான் இன்டகிரேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அங்க வந்து a இன்டு b வந்தது, இங்க s ஸ்கொயர். அவ்வளவுதான் தம்பி. இந்த 2 by pi will bring it right, 5 by 2 ஆயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு can keep it as it is, s square by s square plus a square. ரைட் ஹேண்ட் சைடு 5 by 2 of e power minus infinity minus e power of by a plus b. It's a fact. டவுட் இருக்கிறவங்க கேளுங்க.
I'm sure from beginning. The question doubt करो. Any doubt, sir? Students, any doubt? No. No doubt. Okay, sir. Next problem. இது வந்து சிங்கிள் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் 2 கிளாஸ் நடத்தலாம். ஸோ நடத்த கிளாஸ் நடத்தலாம். ஆல்மோஸ்ட் டியூஸ்டே வெட்னஸ்டே தான் முடியும். ஏதாவது டவுட் இருக்குமா? எனி டவுட்? ஹலோ.